கற்க கசடர இஸ்லாம் எபிசோட் 27. குர்ஆனின் அமைப்பு ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கத்துக்கிற இந்த பயணத்துல நான் உங்க ஹைரா. பாப்பா, நம்ம குர்ஆனோட வரலாறு, அதை பாதுகாக்கப்பட்ட முறை, அரபி மொழியோட தனித்துவம்னு எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப உண்மையான ஒரு விஷயத்த சொல்லணும். குர்ஆனை திறந்து ஓதும்போது சில சமயம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. வார்த்தைகள் புரியலன்றத விட, அதோட ஃப்ளோ எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஒரு இடத்துல ஒரு நபியோட வரலாற்ற பத்தி படிச்சுட்டு இருப்பேன். திடீர்னு சொத்துரிமை சட்டத்த பத்தி பேசுது. அப்புறம் நரகத்த பத்தி எச்சரிக்குது. உடனே மழைய பத்தி பேசுது. ஏன் இது ஒரு வரிசைப்படி இல்ல? ஏன் ஒரு ஹிஸ்டரி புக் மாதிரியோ, இல்ல பாடப்புத்தகம் மாதிரியோ தலைப்பு வாரியா பிரிக்கப்படல? இதனால சில சமயம் எனக்கு அதுல ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி தோணுது பாப்பா. வலைக்கும் சலாம் ஹைரா. நீ இப்போ கேட்ட இந்த கேள்வி இன்னைக்கு இருக்கிற பல கோடி முஸ்லீம்களோட மனசில் இருக்குது. ஏன்னா நம்ம புத்தகம்னாலே அதில் ஒரு ஆரம்பம், அதில் ஒரு நடுப்பகுதி, அதில் ஒரு முடிவுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேர்கோட்டிலேயே படித்து பழகிட்டோம். ஆனால் குர்ஆன் ஒரு பாடப்புத்தகமும் கிடையாது, அது ஒரு நாவலும் கிடையாது. இது அல்லாஹுடைய வார்த்தைகள், அல்லாஹ்கிட்டேருந்து வந்த ஒரு அற்புதம். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த டர்க்கிஷ் ப்ரேயர் மேட்டை பார்த்துருக்கியா? அத ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தாக்கா, உனக்கு என்ன தெரியும்? ஏதோ நூல்கள் நார் நாரா ஏதோ சிதறி கிடக்குற மாரி தானே தெரியும். ஆனா, அதையே கொஞ்சம் தள்ளி நிண்டு, அதோட முழு அழக ரசிச்சு பாரேன். அதுல இருக்கிற அந்த டிசைன் தெரியும். அது எவ்வளவு நேர்த்தியா பின்னப்பட்டிருக்குன்னு தெரியும். அதனுடைய ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்த பிரதிபலிக்கிறது தெரியும். அது சிம்மெட்ரிக்கலா அழகா அத வடிவமைச்சிருக்காங்கிறது உனக்கு தெரியும். ஆமா, அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஆனா, குர்ஆன பார்க்குறப்போ எல்லாம் ஏனோ தானோன்னு இருக்கு பாப்பா. நிஜத்த சொல்லணும்னா, குர்ஆன தொடர்ந்து படிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மூசா நபிய பத்தி படிச்சுட்டு இருப்பேன். டக்குன்னு ஒரு சொத்துரிமை சட்டத்த பத்தி பேசுது. அத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சொர்க்கத்த பத்தின வர்ணனையே வருது. ஏன் இது ஒரு தலைப்புல ஆரம்பிச்சு, அது முடியிற வரைக்கும் பேசாம, இப்படி தாவிக்கிட்டே இருக்கு? நீ இப்ப சொன்னது தான் குர்ஆனோட ஆகச்சிறந்த ஒரு உக்தின்னு சொல்லலாம். இத அரபி இலக்கணத்துல இல்திஃபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சினிமா பாஷையில சொல்லணும்னாக்கா அது ஒரு சினிமேட்டிக் ட்ரான்சிஷன். இல்லன்னா தமிழ்ல சொல்லணும்னாக்கா கேமராவோட ஆங்கிள மாத்தி வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சினிமாவுல ஒரு ஹீரோ மேல அந்த கேமராவ ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கயேன். அடுத்த செகண்டே அது வில்லன காட்டும். அதுக்கப்புறம் திடீர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகும். இத மாத்தி மாத்தி காட்டுறதுனால, நாம அந்த டைரக்டர் ரொம்ப குழப்பத்துல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்போமா? இல்ல பாப்பா. அந்த சினிமேட்டிக் ட்ரான்சிஷன் தான் நம்ம படத்த எங்கேஜ்டா பார்க்க உதவி செய்யுது. கொஞ்ச நேரத்திலேயே நெறைய செய்திகள நம்மளால நம்மள புரிஞ்சுக்க வைக்கவும் செய்யுது. அது ஒரு விதமான விறுவிறுப்ப தருது. அதேதான். அல்லாஹ் உன்னோட இதயத்த சிதற விடாம இருக்கத்தான் இந்த இல்திஃபாத் அப்படிங்கிற முறைய பின்பற்றுறான். ஒரு சட்டத்த பத்தி பேசிக்கிட்டே இருந்து திடீர்னு நட்சத்திரத்த பத்தி அல்லாஹ் பேசுறான்னா, உன்னுடைய குடும்பத்துக்கு சட்டங்கள குடுத்திருக்கிற அதே அல்லாஹ் தான் இந்த அண்ட சராசரத்தையும் நிர்வகிக்கிறான். அந்த நட்சத்திரத்துக்கும் அவன் தான் அல்லாஹ், உனக்கும் அவன் தான் அல்லாஹ் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறான். குர்ஆன் வெறும் 200 பக்க சட்ட புத்தகமா இருந்திருந்தாக்கா, உன்னுடைய மூளை ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிருக்கும். அதில ஒரு கனெக்ட்டே இல்லாம இருந்திருக்கும். இப்ப அல்லாஹ் பயன்படுத்துற இந்த இல்திஃபாத்துங்கிற அந்த சினிமேட்டிக் ட்ரான்சிஷன் முறை தான் உன்ன குர்ஆனோட இன்னும் கனெக்டடா, இன்னும் அதோட ஒன்றி போய் படிக்க வைக்குது. ஓ! அப்போ இது நம்ம கவனத்த ஈர்க்கிறதுக்கான ஒரு உத்தியா? சூப்பர் பாப்பா! ஆனா, அந்த அத்தியாயங்களுக்குள்ள ஒரு வரிசை இருக்குமா? அதுவும் ஆரம்பம், நடுவுல, முடிவுன்னு இல்லாம தானே இருக்கும். ஏன்னா, நீ மறுபடியும் ஒரு நேர்கோட்ட குர்ஆன்ல தேடுற. ஆனா, குர்ஆன் இன்னைக்குள்ள அறிஞர்கள் என்ன சொல்றாங்கனாக்கா, அது ஒரு வளைய அமைப்புல இருக்கிறதா சொல்றாங்க. அது ஒரு சிம்மெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு சமச்சீரான ஸ்ட்ரக்சர்ல இருக்குது. அது எப்படி அது ஒரு வட்டம் மாதிரி ஆரம்பமும் முடிவும் ஒண்ணா இணையுமோ, இப்போ அல் பக்ரா அத்தியாயத்த எடுத்துக்கயேன்.
அதில் வந்து 286 வசனங்கள் இருக்குது. இதோட ஆரம்பம் இஸ்லாத்தையும் ஈமானையும் பற்றி பேசும். அதே மாதிரி அதோட முடிவுங்கிறது வந்து ஈமானை பற்றி வந்து நம்பிக்கையாளர்களை பற்றியும் பேசும். இப்போ நான் வந்து அதை வந்து எப்படி மிரர் இமேஜாக இருக்குன்னு சொல்கிறேனே, இப்போது அந்த சூரா அல் பக்ராவை வந்து 3ஆக பிரிச்சுப்போமே. அதில் முதல் பிரிவு நம்பிக்கை மற்றும் நிராகரிப்பு, இதுக்கான வசனங்கள் வந்து 1லேருந்து 39 வரைக்கும் இருக்கும். அதே அல் பக்ராவுடைய கடைசி வசனங்கள் 284லேருந்து 286 அதுவுமே நம்பிக்கை மற்றும் நிராகரிப்பு பற்றி பேசும். இப்போ அந்த அத்தியாயத்தோட முதல் பிரிவும் கடைசி பிரிவும் ஒரே விஷயங்களை பற்றி பேசுதா? ஸோ இட்ஸ் மிரரிங் ஈச் அதர். அதே மாதிரி அதுக்கு அடுத்து அந்த பிரிவுக்கு கீழே வர அதுக்கு அடுத்து 2வது பிரிவு வந்து மனிதர்களுடனான அல்லாஹுடைய உடன்படிக்கைகளை பற்றி பேசும். அந்த வசனங்கள் 40லேருந்து 121 வரைக்கும் இருக்கும். அதே நீ கீழேருந்து கடைசியிலேருந்து 2வது பகுதிக்கு வந்தனாக்கா அதுவுமே மனிதர்களுடனான அல்லாஹுடைய உடன்படிக்கைகளை பற்றி பேசும். அது 163லேருந்து 283 வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்து இதை பற்றி பேசும். ஸோ அப்போ அந்த 2வது பிரிவு மேலேருந்து 2வது பிரிவும் கீழேருந்து 2வது பிரிவும் ஒன்றுக்கு ஒன்று மிரர் இமேஜாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பிறகு வர 3வது பிரிவு இருக்குல்ல, அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமான விஷயங்களும் அவங்களுடைய லஹசிய பற்றியும் வந்து பேசும். அந்த வசனங்கள் 122லேருந்து 141 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி கீழேந்து அந்த சூறாவில் 3வது பகுதிக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய லஹசிய பற்றி பேசும். 144வது வசனத்துலேருந்து 162வது வசனங்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியும் மேலே இருக்கிற பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் ஒன்னோட ஒன்று மிரர் ஈச் அதர். சரி, இது ஆரம்பமும் முடிவும். ஆனா இதோட அந்த மையம், அந்த நடுபகுதியில என்ன இருக்கும் பாப்பா? அல் பக்ராவோட அத்தியாயத்தோட கரெக்டான மையப்புள்ளி வந்து 143வது வசனம். அங்கே அல்லாஹ் எதை பற்றி பேசுகிறான் தெரியுமா? கிப்லாவை பற்றி பேசுகிறான். கிப்லா வந்து எங்கே இருக்குது? இந்த உலகத்துடைய சென்டரில் இருக்குது. அதே மாதிரி இந்த அத்தியாயத்தோட சென்டரில் கிப்லாவுடைய மாற்றத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதில் இந்த நடுநிலை சமுதாயத்தை பற்றி பேசுகிறான். உம்மத்தன் வசத்தா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நடுநிலை சமுதாயமாக உங்களை ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிப்லாவுடைய அந்த சேஞ்ச் பற்றி இந்த வசனத்தில் வருது. இதை மேத்தமேட்டிக்கல் ரீதியாக இந்த சூரா பக்ராவை வந்து நாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், எக்ஸாக்ட்லி கால்குலேட்டட் அட் தி சென்டர், அதாவது சென்டரில் வந்து இந்த உம்மத்தன் வசத்தா நடுநிலை சமுதாயம் அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அல்லாஹ் வந்து வச்சுருக்கான். இதுதான் அந்த சூரா பக்ராவோடைய அழகான அந்த முன்பகுதியையும் பின்பகுதியும் இணைக்கிற அந்த வசனமாக இருக்குது. நிஜமாவே ஒரு மனுஷனால இது சாத்தியமே இல்லை பாப்பா. அதான் விஷயம். ஒரு எழுத்தாளர் கூட ஒரு புத்தகத்தை எழுதி முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அமைப்பை வந்து கொண்டு வர முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அல்லாஹ்கிட்டேருந்து என்ன வந்து அவங்களுக்கு வஹி மூலமாக வருதோ அதை அப்படியே சொல்லிடுவாங்க. இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த முதல் வார்த்தையை சொன்ன அந்த அல்லாஹுக்கு தான் கடைசி வார்த்தை என்னவா இருக்க போகுதுங்கிறதும் தெரியும். அப்போது குரானுடைய இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து குரான் அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் சூரா அல் பக்ரா வந்து ஒரே நாளில் இறங்கின அத்தியாயம் கிடையாது. கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைக்க ஆரம்பித்ததுலேருந்து அவங்க இறக்குற வரைக்கும் வந்து சூரா அல் பக்ராவுடைய வசனங்கள் வேறு சமயத்தில் வந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து ஒன்றா கோத்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால உருவாக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இம்பாசிபிள். இது அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும். இது அல்லாஹுடைய குரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு பாப்பா. ஆனா இந்த சிமெட்ரி அப்படின்ற அமைப்பு அல் பக்ரா தவிர வேற எங்கேயாவது இருக்கா? ஒரு சின்ன இடத்துல இதை விளக்க முடியுமா? கண்டிப்பாக. நாம் ஆயத்துல் குர்சின்னு சொல்லிட்டு ஃபேமஸாக அந்த ஒரு ஆயத்தை பற்றி பேசுவோம்ல, அது வந்து ஒரு அழகான மிரர் பேலஸ்ன்னு சொல்லலாம். அதில் மொத்தம் வந்து ஒரு வசனமாக இருந்தால் கூட ஆயத்துல் குர்சியை வந்து 9 பகுதிகளாக பிரிக்கலாம். அதை ஒரு வட்டம் மாதிரி வந்து அழகான அந்த அர்த்தங்கள் வந்து ஒன்றா சேரும்.
இப்போ நாம் அதை தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம். உதாரணத்துக்காக ஆயத்துல் குர்சியோட முதல் பகுதி என்ன? அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கையூம். இதுக்கு அர்த்தம் அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். இப்போது இதில் அல்லாஹுடைய தனித்துவமான பண்புகளை பற்றி பேசுதா. இதே ஆயத்துல் குர்சியோட கடைசி பகுதி என்ன? அதாவது 9வது பகுதி, வஹுவ அலா குல்லி ஷையின் வஹுவ அதியுல் அதீம், அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன் அப்படின்னு சொல்லுது. இதுவும் அல்லாஹுடைய தனித்துவமான பண்புகளை பற்றி பேசுது. அப்போ ஆயத்துல் குர்சியோட முதலும் முடிவும் ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. இப்போது ஆயத்துல் குர்சியோட 2வது பகுதி, லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌம், அல்லாஹுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. இப்போது அல்லாஹுக்கு எந்த ஒரு சோர்வோ களைப்போ ஏற்படாது அப்படிங்கிறத பற்றி இந்த பகுதி பேசுதா. அப்போ ஆயத்துல் குர்சியோட கீழேருந்து 2வது பகுதி, அதாவது பகுதி 8, வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அவன் வானத்தையும் பூமியையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமானதல்ல, இதுவும் அல்லாஹுக்கு ஒருபோதும் சோர்வோ களைப்போ ஏற்படாது அப்படிங்கிறத பற்றி பேசுது. இந்த முதல் 2வது பகுதியும் 2வது பகுதியும் கீழேருந்து வர 2வது பகுதியும் ஒன்றுக்கொன்று மேட்ச் ஆகுது. இப்போ அந்த ஆயத்துல் குர்சியோட 3வது பகுதிக்கு வருவோம். லஹு மாஃபிஸ் சமாவாத்தி வமாஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே சொந்தம். இது அல்லாஹுடைய முழுமையான அதிகாரத்தை பற்றி பேசுது. அதே கீழே இருந்து 3வது பகுதி, அதாவது பகுதி 7, வசிய குர்சி யுஹுஸ் சமாவாத்தி வல் அர்த், அவனுடைய அரியாசனம் வானங்களையும் பூமியும் தழுவி நிற்கிறது. அப்போது இதுவும் வானத்தையும் பூமியும் அதில் அல்லாஹுக்கு உண்டான அதிகாரத்தையும் பற்றி பேசுது. ஓகே, இப்போது இந்த மூணும் அந்த மேலேருந்து 3வது பகுதியும் கீழேருந்து 3வது பகுதியும் அழகா இட்ஸ் மிரர் ஈச் அதர். இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பி இத்னி, அவனுடைய அனுமதியின்றி அவனிடம் யாரால் பரிந்துரை செய்ய முடியும். இது அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய அதிகாரத்தையோ அறிவையோ யாரும் நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லுதா. இப்போது ஆயத்துல் குர்சியோட கீழே இருந்து 4வது பகுதிக்கு வருவோம், அதாவது பகுதி 6, வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமாஷா, அவன் நாடியதை தவிர அவனுடைய அறிவிலிருந்து எதையும் அவர்களால் அறிய முடியாது. இதுவுமே அல்லாஹுடைய அதிகாரத்தையோ அறிவையோ யாரும் நெருங்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ அந்த மையத்துல இருக்கிற 5வது பகுதி, அதுதான் பியூட்டிஃபுல்லான இந்த டைமனி இந்த ஆயத்துல் குர்சியில். அதில் என்ன வருது? யஅலமு மாபைன ஐதீஹிம் வமா ஹல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான். எவ்வளோ அழகாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீ ஆயத்துல் குர்சியை படிச்சுக்கிட்டு இருக்க, இதில் மேலே என்னென்னா வருதுங்கிறது எனக்கு தெரியும், கீழே என்னென்னா நீ படிக்க போகிறங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அந்த மையத்தில் அல்லாஹ் வச்சுருக்கான். அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும், இந்த ஆயத்துக்கும் அது பொருந்தும். அதே மாதிரி அல்லாஹுக்கு முன்னால் என்னென்னலாம் நடந்ததுங்கிறதும் தெரியும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய முழுமையான அறிவு எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த மையத்தில் ஆயத்துல் குர்சியில் வச்சுருக்கான். இது ஒரு வளையம் மாதிரி அந்த ரிங் காம்போசிஷனில் எவ்வளோ அழகாக செட் ஆகுது பாரு. இதே மாதிரி தான் பல குர்ஆனுடைய ஆயத்துகள்லேயும் சரி அத்தியாயத்துலேயும் சரி அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை வச்சுருக்கான். பாப்பா, இது ஒரு மனுஷனால யோசிச்சு பேசவே முடியாது. இது ஒரு என்ஜினியரிங் மாவல் மாதிரி தெரியுது. அதான் ஹைரா, நாம் ஏன் சில சமயம் குர்ஆனோட கனெக்ட் ஆக முடியலன்னா அதை ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி நினச்சிட்டு நாம் படிக்கிறோம். ஆனால் குர்ஆன் ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அந்த இல்திஃபாத் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், அந்த டிரான்சிஷன்ஸ் உன்னுடைய இதயத்தை தூண்டி அதோட கனெக்டடாக வச்சுருக்கும். இந்த வளைய அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், இது அல்லாஹ்விடம் மட்டும்தான் வருது அப்படிங்கிறது
நமக்கு அது சொல்லிக்கிட்டே இருக்கும். இனிமே நான் குர்ஆன வாசிக்கும்போது, அல்லாஹ்வோட அந்த கேமரா ஆங்கிள் எங்க மாறுதுன்னு ரொம்ப கவனமா பார்ப்பேன் பாப்பா. இது வெறும் வார்த்தைகள் இல்ல. அழகான அழகா கட்டமைக்கப்பட்ட ஒரு அதிசயம். உண்மதான். ஏன்னா, இப்ப நாம சொன்னோம்ல, ஆயத்துல் குர்சியுடைய உதாரணம், சூரா அல் பக்கராலேருந்து உதாரணம். இதே மாரி வந்து குரான் முழுமைக்கும் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறத வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சூரா யூசுஃப்ல ரொம்ப அழகா இருக்கும். இன்னும் பல சூறாக்கள்ல இருக்கும். இது மட்டும் இல்லாம, ஒரு சூறாவுக்கும் மறு சூறாவுக்கும் வந்து என்ன மாரி கனெக்ட் இருக்குது, சூரா அ அர்-ரஹ்மானுக்கும், சூரா வாக்கியாக்கும் என்ன மாரி கனெக்ட் இருக்குது. இன்னும் சில சூறாக்கள் வந்து குரூப்டா இருக்கும். சூரா நஜ்மு, அ சூரா இந்த மாரி சில சில சூறாக்கள் வந்து குரூப்பா கூட இருக்கும். அந்த சூறாக்களுக்குள்ள கூட சில கனெக்ட்கள் இருக்கும். இதெல்லாம் நாம வந்து குரான டீப்பா அனலைஸ் பண்றப்ப நமக்கு வந்து தெரியும். இன்னும் உனக்கு வந்து இது சம்மந்தமான அறிவு வேணுனாக்கா, இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் உலகத்துல, நீ ஒரு சூறா என்ன மாரி ஸ்ட்ரக்சர்ல இருக்குது, இதெல்லாம் பத்தி நீ வந்து இன்னைக்கு இருக்கிற ஏஐ, சாட் ப்ராம்ப்ட் எல்லாம் போட்டு நீ கேட்கலாம். அதுலேருந்து இன்னும் நாம நல்லா கத்துக்க முடியும். இப்போ இந்த இந்த பிரபஞ்சத்த அல்லாஹ் எவ்வளோ துல்லியமா படைச்சிருக்கானோ, அதே துல்லியத்தோட தான் அல்லாஹ் இந்த வசனங்களையும் அமைச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ, இதிலிருந்து வந்து நாம அந்த குரான அப்ரோச் பண்ற அந்த விதத்தையே வந்து நாம மாத்திக்கணும். இது ஹைரா. இஸ்லாத்த கத்துக்கிற இந்த பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.